நான் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருஷம் கழித்து எனக்கு ஏற்பட்ட புரிதலை சொல்லிடுறேம்மா. எதுவுமே செய்யாமல் விளம்பரங்களை மட்டுமே செய்து கொள்வது திமுக. செஞ்சுட்டு அதை குறித்து விளம்பரமே செய்யாதது அதிமுக. அவ்வளோதான். இது எளிதாக சொல்கிறேன். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஒத்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்க நீ? 11 மெடிக்கல் காலேஜ் உண்மை தானே? 11 மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் படித்து டாக்டர்லாம் நமக்கு தானே சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க? எப்போ பாரு செங்கலை தூக்கிட்டு சுற்றுறது, அடையாள அரசியல் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் தொடக்கத்திலேருந்தே கழக அரசுன்னு விளம்பரத்தால் இன்னொன்று எல்லா ஸ்கீமுக்கும் இவங்க பேர் வச்சுருது. இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த 69% இடஒதுக்கீடுலாம் முக்கியமான விஷயம். இந்திரா சானே ஜட்ஜ்மெண்ட்னு நினைக்கிறேன் 50% கேப் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட். அதை உடச்சு 69 ஆக்கி காவிரி நீர் அந்த நடுவர் மன்றத்திலிருந்து அதை அரசிதழில் வெளியிட வச்ச வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதை நகர்த்தி கொண்டு போனது அதிமுக. இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எப்படி மக்களுக்கு செஞ்சாங்களோ அந்த லெகசியை திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுதான் ஏடிஎம்கேயோட லெகசி. இன்னைக்கு உறுதியா நம்புறது இந்த நலத்திட்டங்கள் நமக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும்ன்றாரு. 10 வருஷம் கழிச்சு 66 சீட்டு திருப்பி ஏடிஎம்கே வாங்குச்சுன்னா அந்த வேலைனால